முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை கோச்சாரத்தில் மேஷத்துக்கு 12ஆம் வீட்டில் ராகு இருந்தார். மேஷ ராசிக்காரர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்கள் மனதுக்குள் எதையுமே வைத்து கொள்ள மாட்டார்கள். மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். பலார் என்று பேசி விடுவார்கள். பின் விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதனை சந்தித்து விடுவார்கள். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இவர்கள் போராடி போராடி மேலும் மேலும் மேன்மை பொருந்திய ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக வந்து விடுவார்கள். ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் சறுக்கல்கள் என்பது இருந்தாலும் நாளடைவில் இவர்கள் அந்த வெற்றி கனியை பறித்து விடுவார்கள். இது நாள் வரை 12ஆம் வீட்டில் இருந்த ராகு என்பவர் இவர்களுக்கு தேவையில்லாத பலவிதமான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். பல மேஷராசிக்காரர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், இரவு நேரத்தில் இவர்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் என்பது இது நாள் வரை கிடைக்கவில்லை. இதன் காரணம் 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய சயன போகஸ்தானத்தில் ராகு இருந்ததனால் தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இதனால் கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத பல அவமானங்களை மேஷராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டையும் குறிகாட்டுவதனால் நிறைய மேஷராசிக்காரர்கள் நாங்கள் வெளிநாடுகளில் பணத்தை முதலீடு செய்துவிட்டு அது திரும்பி கிடைக்குமா என்றும் தெரியவில்லை, அது எங்கே போச்சு என்றும் எங்களுக்கு தெரியவில்லை என்று நிறைய பேர் கடனுக்கு பணத்தை வாங்கி கொண்டு அந்த வட்டியை கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இவர்களுக்கு மட்டும் 6ஆம் இடமாக வராமல் காலபுருஷ ராசிக்கும் 6ஆம் இடத்தில் வந்து அமர்ந்ததனால் இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், லீகல் ப்ராப்ளம்ஸ் நிறைய சந்தித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இவர்களுக்கு இது நாள் வரை 12ஆம் வீட்டில் இருந்த இந்த ராகு என்ற கிரகம் இனி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பயிற்சியாக, மிகவும் எதிர்பார்ப்புக்குடைய ஒரு பயிற்சியாக அமைகிறது. இதே காலகட்டங்களில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு என்பவர் 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்ப்பது மட்டுமல்லாமல் ராகுவையும் பார்க்க இருக்கிறார். இதனால் இவர்களது அபிலாஷைகள் பூர்த்தி அடையும். அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்லக்கூடிய நினைத்த காரியங்களில் இவர்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு வரவேண்டிய அந்த வருமானங்கள் என்பது பூரணமாக வரும். இவர்களுடைய வம்பு வழக்கு போன்ற விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஃபுல் ஸ்டாப் என்பது கிடைக்கும். மேலும் இவர்கள் எந்த விஷயத்துக்காக இது நாள் வரை பிரயத்தனப்பட்டார்களோ, எங்கே அவமானப்பட்டார்களோ, எங்கே தோல்வி அடைந்தார்களோ, எங்கே நிம்மதியை இழந்தார்களோ அதே இடத்தில் இவர்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது காலகட்டங்களில் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குருவின் பார்வையும் வந்து அமர்வதனால், சார் நான் இது நாள் வரை திருமணத்துக்காக காத்திருந்தேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல வரன் என்பது கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வருவதற்கும் 7ஆம் இடமே இவர்களுக்கு கை கொடுப்பதனால் இவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த காலகட்டத்தை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மத்துக்கு வந்து அமரும் பொழுது 5ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது வம்பு வழக்கு, நோய், எதிரியை குறிகாட்டுகிறது. இது போன்ற விஷயங்களுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும். மேலும் இங்கு ராகு என்பவர் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரம், பிறகு சதய நட்சத்திரம், பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் என்பதனால் குருவின் சாரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இவர்களுடைய பித்துரு வம்சம், அப்பா வகையரா, அதாவது அப்பாவின் சொத்துக்களாக இருக்கலாம், அப்பாவுக்கு கொண்ட பதவி உயர்வாக இருக்கலாம், இதில் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்க முடியும். ராகு சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பாராத திடீர் லாபம் என்பது
இவர்களுக்கு ஏற்படும். பிறகு ராகு அவிட்ட நட்சத்திரம், அதாவது செவ்வாயின் சொந்த சாரத்தில் வரும் பொழுது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் அல்லது பூமியாக இருக்கட்டும், அதில் எதிர்பாராத திடீர் பிராப்தம், அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஐடி டவர்ஸ் வர்றது, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வர்றது போன்று ஒரு நல்ல அபிவிருத்தியையும் லாபத்தையும் இவர்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த பக்கத்தில் 6ஆம் இடத்தில் இருந்த கேது 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடம் என்பது வம்பு, வழக்கு, எதிரி, நோய் போன்ற விஷயங்களை குறிகாட்டுகிறது. கேது 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இது நாள் வரை இந்த வம்பு, வழக்கு போன்ற விஷயங்களில் இவர்கள் சிக்கிக் கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு, ஒரு நல்ல காம்ப்ரமைஸ், ஒரு செட்டில்மெண்ட், அதன் மூலம் ஒரு அனுகூலமான பலன் என்பது கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பாக கேது என்ற கிரகம் இவர்களுக்கு உத்தர நட்சத்திரம், பிறகு பூர நட்சத்திரம், பிறகு சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். உத்தர நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் தொடர்பான விஷயங்களிலிருந்து எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் வரவில்லை, இந்த வேலை வாய்ப்பு வரவில்லை, ஆர்டர்ஸ் வரவில்லை என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும். பிறகு பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது திருமண பிராப்தம், வரவேண்டிய வருமானம், கூட்டாளிகள் மூலம் ஆதாயம் போன்ற விஷயங்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம். பிறகு கேது 5ஆம் இடத்தில் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த மருந்துகள் இவர்களுக்கு சித்தியாகும். இவர்களது குழந்தைகள் விஷயத்தில் இது நாள் வரை தேவையில்லாமல் செய்து வந்த செலவுகள் என்பது சுருங்கி இனி இவர்களுக்கு இந்த பாதையில் பயணம் செய்யும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் என்று குழந்தைகள் விஷயத்தில் ஒரு தெளிவு, ஒரு தீர்க்கம், ஒரு ஞானம் கிடைக்கும். அதாவது இது நாள் வரை தேவையில்லாத சில கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கு இருந்தால் கூட அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் வெளியே வந்து ஒரு யோகா தியானம் மூலம் தங்களை மேலும் அவர்களாகவே தெளிவு அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால் மேஷராசிக்காரர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு, சார் நாங்கள் நிறைய ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் இது நாள் வரை சந்தித்து வந்தோம் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி பயணமாக, ஒரு நல்ல அனுகூலமான காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி என்பது அமைந்திருக்கிறது. பரிகாரம் என்று வரும் பொழுது திங்கட்கிழமைகளில் இவர்கள் கேது பகவானுக்கு விநாயகர் வழிபாடு, அருகம்புல் வைத்து முடிந்தால் பிள்ளையார்பட்டி சென்று ஏதாவது ஒரு திங்கட்கிழமையில் அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்யலாம். அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பிள்ளையார் கோயிலுக்கு கூட நீங்க திங்கட்கிழமைகளில் தொடர்ச்சியாக 7 வாரம் சென்று அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்தால் போதுமானது. வெகு நாட்களுக்கு பிறகு இந்த ராகு கேது பயிற்சி என்பது மேஷராசிக்கு ஒரு மேன்மை பொருந்திய காலகட்டமாக அமைகிறது. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மேஷ ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு பாத்துட்டீங்கன்னா கடந்த வருடம் 12ஆம் வீட்டுல ராகு இருந்து வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், பண விரயங்கள், விரக்தி, தீர்த்த யாத்திரை, தூரதேச பயணங்கள், அலைச்சல், இதெல்லாமே ராகு கொடுத்துட்டு இருந்திருப்பார். அதே போல கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கேது 6ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் வயிறு உபாதைகள், நோய்கள், தீராத கடன் பிரச்சனைகள், வேலையில கொஞ்சம் பிரச்சனை, ஒரு வேலையில இடமாற்றங்கள், இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்திருப்பார் அப்படிங்கிற அமைப்பு கடந்த வருடங்கள் நடந்துட்டு இருந்தது. இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல கிரகங்கள் இருந்தாலும் இது ராகு கேதுகள் பிடித்து அதனுடைய பலனை இவர்கள் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நம்ம பார்க்கக்கூடிய பலன். இப்போ ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு வருது, 5ஆம் இடத்துல கேது வருது. மிகவும் யோகமான பீரியட் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். 7.5 சனி வந்துருச்சு. இருப்பினும் பாத்துட்டீங்கன்னா 11ஆம் இடங்கிறது லாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், பெரிய ஆசைகள், இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த 11ஆம் இடம். அப்ப இந்த இடத்துக்கு ராகு வரும் பொழுது பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார்.
அதே போல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏழரை சனி வரும் பொழுது ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆனோன்னு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்க, விரயத்தை தான் பண்ணும். அப்போ அந்த ஏழரை சனி விரயத்தை பண்ணினாலும் கூட இந்த ராகு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பண வரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு பக்கம் விரயமானாலும் இந்த ராகு மூலமாக ஒரு பக்கம் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்தே கிடையாது. ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இங்க இருக்கும் பொழுது பெரிய மைனஸா சொல்ல வேண்டியது என்னன்னா, தேவையில்லாத ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆணாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும், பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண்களுடைய தொடர்புகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மூத்த சகோதரனுக்கு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரன். அங்க ராகு வந்து இருக்கும் பொழுது உங்க சகோதரன் வந்து ரொம்ப கீழ்நிலையில இருந்தாலும் கூட ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே போல கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் வீட்டுக்கு வருகிறார். கேது 5ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது ஞானம் பிறக்கும். 5ஆம் இடங்கிறது அறிவு, ஞானம், குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை, அதிர்ஷ்டம், இதெல்லாம் அங்கதான் உட்கார்ந்துருக்குது. அப்ப யாராவது ஒருத்தர் வந்து குடும்பம் பிரிஞ்சிருக்குது, குடும்ப ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கேது உள்ள வரும் பொழுது பிரிந்திருந்த குடும்பங்கள் கூட ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த இடம் குலதெய்வமே தெரியாம இருக்குதுங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு எங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்கவே முடியல, அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னு ஏதாவது ஒரு குலதெய்வத்தினால தோஷங்கள் இருந்து உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய பரிகாரங்கள் எதுவுமே செய்யாம இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட குலதெய்வம் தெரியதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல அடுத்த மூவிங், அதாவது அடுத்தது அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அடுத்தது அவங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, அதிர்ஷ்டங்கள் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப யாராவது ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமாக நிறைய பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் ஏழரை சனி நடக்கிறதுனால கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத உங்க ஜாதக ரீதியாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு பண்றது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய 11ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா வளர்ச்சிக்கு எந்த தடைகளும் இருக்காது. தாய் உறவுகள் மூலமாக ஒரு சில மனக்குழப்பங்கள் இருக்கும், அல்லது தாயோட நீங்க சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த சண்டை சச்சரவுலாம் விலகி உங்களுக்கு உங்களுடைய அம்மாவுக்கும் ஒரு நல்ல ஒரு பிராப்தம், நல்ல ஒரு அந்யூன்யமான வாழ்க்கை, அவங்க மேல இருக்கக்கூடிய கோபம் மனஸ்தாபங்கள்லாம் விலகி மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கம்யூனிகேஷன் லெவலை கொஞ்சம் அதிகப்படுத்தும், தொலை தொடர்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்தும். இந்த காலகட்டங்களில் நிறைய நபர்கள், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலமாகவும் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும், ஒரு நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, வில்லங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது உங்க லைஃப்ல, உங்க பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பை இந்த வருடம் இந்த ராகுகேதுக்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 9ஆம் இடத்தையும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்போ 9ஆம் இடத்தை தொடர்பு ஏற்படும் பொழுது பூர்வீகம், பூர்வீக சொத்து, அப்பா மூலமாக வரக்கூடிய எந்த சொத்துக்களாக இருந்தாலும் அது ஏதாவது பிரச்சனையில இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அல்லது அந்த மாதிரி எதுவுமே இப்ப வரைக்கும் அந்த பேச்சுக்களை நாங்க எடுக்கலைங்க அப்படின்னா அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும், அதன் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறீங்க, அல்லது உயர்கல்வி படிக்கவே முடியல, ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சிலர் படிச்சுட்டு பாதியோட நிறுத்திருப்பாங்க, அல்லது படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பே கிடைக்காம இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த செகண்ட் டிகிரி எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா, அதற்கு எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பை நிச்சயமாக இந்த ராகுகேதுக்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. பெரிய பெரிய குருமார்களுடைய தொடர்பு, நல்ல மனிதர்களுடைய தொடர்பு, ஒரு நல்ல ஆசான் உங்களுக்கு கிடைப்பது, உங்க வாழ்க்கையை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல இந்த காலகட்டங்கள்ல வருவாங்க அப்படிங்கிறதுலயும் மாற்றமே கிடையாது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராசியை பொறுத்த வரைக்கும் கேதுவனுடைய அமைப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல கல்யாணம் ஆகும். முதல் திருமணம், 2ஆம் திருமணம், இது இரண்டுக்குமே வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகுகேதுக்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க.
அதே போல பார்ட்னர் போட்டு ஒரு மனக்குழப்பமா இருக்குது, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணி ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். தடைகளை கொடுக்காம நல்ல தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது நல்லா போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னா அந்த பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில மன கஷ்டங்களையும் அந்த பார்ட்னர்னால வரக்கூடிய பிரச்சனைகளும் எடுத்து காட்டி கொடுப்பார். நாம தான் சொல்லிட்டு ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது தோசைக்கல் போல, நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்ணுவார், நல்லா இல்லைன்னா நல்லா பண்ணுவார். அப்ப இந்த காரணங்கள் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதுல கவனமா இருந்துக்கோங்க. ஸ்ரீ குருபியோ நமஹ. நான் ஆஸ்ட்ரோ முத்துரம்மா பாலாஜி, கோவையிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இந்த பதிவு வந்து ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் மேஷராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு. இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இது நாள் வரையிலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவார். இந்த ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறதுக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி குரு பகவானுடைய பயிற்சியும் இருக்குது. ஏற்கனவே சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு இப்போ நகர்ந்துட்டார். இந்த நிலைமையில் இந்த ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறாங்க? நம்ம ஏற்கனவே ராகு கேதுக்கள்னா யார், அவர்களுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத ஒரு தனி பதிவாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு அவங்கள பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், என்ன மாதிரியான விஷயங்களை தர கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலுக்காக. இப்போது இந்த ராகுவுடைய இயல்பு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் பல மடங்கு பெரிதாக்கி தருவது, கேதுவுடைய இயல்பு எல்லாவற்றையும் சுருக்குவது. இப்போது கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வரார். 6ஆம் இடமான கன்னியா ராசியிலிருந்து 5ஆம் இடத்திற்கு வரார். ராகு 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கு. இந்த நிலைமையில் இப்போது குரு பகவானுடைய பார்வையும் ராகு மேலே படுறதுனால, உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு படுறதுனால இந்த ராகு பகவான் வந்து 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பல விதங்களிலும் லாபங்களை அள்ளித்தரப்போகிறார். அது கன்ஃபார்ம்டு. வேறு என்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது? பல பேருக்கு இந்த குரு பார்வையும் கிடைக்கிறதுனால அதை பல மடங்கு பெருக்கி தருவார். நம்ம வந்து முன்னெல்லாம் ஒரு 6 மணி நேரம் வேலை செஞ்சோம், 8 மணி நேரம் வேலை செஞ்சோம்னா இப்போ உங்களுடைய உழைப்பும் அதிகமாகும், அதே நேரத்தில் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பணமாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய லாபங்களும் அதிகமாகும். கொஞ்சத்தை சேமித்து வைக்க முடியும். அடுத்தது என்னென்னா, குரு பகவான் வந்து 2லிருந்து 3ஆம் இடத்திற்கு மாறுறார் இல்லையா? அங்கே இருந்து அவருடைய பார்வை எங்கெல்லாம் பதியறதுன்னா 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல பதியறது. அப்போது பல மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவு எடுக்க முடியும். இது நாள் வரையும் நிறைய வரன்கள் வந்தது, ஆனால் எனக்கு வந்து ஒன்றுமே கூடி வரலை, அவங்க வந்து பதில் சொல்லவே இல்லை, அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் மாறி மலமலன்னு திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய காலகட்டம். அடுத்தது மனைவி ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு, மனைவியோட நிறைய பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே இப்போ மாறப்போகிறது. அடுத்ததாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்? அதாவது தொலைதூர பிரயாணங்கள் மூலமாகவோ குழந்தைகள் மூலமாகவோ அவர்களுடைய வாழ்விற்குண்டான வளர்ச்சி மூலமாகவோ நிறைய லாபங்கள் கிடைக்க போகிறது. அப்பாவால் பிள்ளைக்கும், பிள்ளையால் அப்பாவுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். சரி, இந்த ராகு வந்து 11ல் உட்கார்ந்துருக்கும் போது அவர் என்ன, இது எப்படி அதோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, ராகு எப்பயுமே வந்து ஒரு சுபகிரகமோ பாவகிரகமோ இருக்குன்னா அதோடைய திரிகோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலனையும் அது சேர்த்து கொடுக்கும். அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பர்டிகுலராக ராகு இருக்கிற இடம் வந்து அவர் சுப பலன்கள் கொடுத்தாலும் அசுப பலன்கள் கொடுத்தாலும் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால அவர் அதை பல மடங்கு பெரிதாக்கி கொடுப்பார். அப்போது பல பேர் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து தோல்வியாக இருக்குது, நான் மறுமணத்திற்கு முயற்சி செய்து இருக்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இது பலிதமாகக்கூடிய காலகட்டம். அதனால முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை முதல் திருமணம் விவாகரத்தை எடுத்து எனக்கு அடுத்த இதுக்கு பார்த்துட்டு இருக்கேன்னா அது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நல்ல தைரியத்தோட சந்தோஷத்தோடு நீங்கள் இருக்கலாம். இது ஒரு கன்ஃபார்ம்டு பலனாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் மேஷராசிக்காரர்கள். புதுசாக தொழிலில் நான் வந்து ஒரு முதலீடு போட போகிறேன், புது கூட்டாளி எனக்கு சேர போகிறாங்க, அது எல்லாத்தையும் ராகு நன்னாக்கி தருவார். ஏன்னா ராகுவுடைய இயல்பே என்ன அப்படின்னா, அவர் அமர்ந்திருக்கிற இடத்துக்கு முன்பின் அந்த 3வது பாவங்களை அவர் இயக்குவார். அதே போல் 7ஆம் இடத்தையும் இயக்குவார். அப்போது ராகு வந்து இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அவர் என்ன வேலையை செய்வார்? 9ஆம் இடத்துக்கும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அதே போல் உங்களுடைய லக்னபாவகத்துக்கும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்போ பெருசாக உங்களை திட்டமிட வைப்பார். அது வந்து உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை நல்ல பிரம்மாண்டமாக யோசிக்க வச்சு மனசில் நல்ல ஒரு குதூகலத்தோட வேலை செய்ய வைப்பார். எப்பயுமே சனி பகவான் வந்து அவருடைய பார்வைப்படுற இடங்கள் தான் கொஞ்சம் எப்பயுமே அடி வாங்கும். இப்போ சனி வந்து 12ல் போய் மறைஞ்சிட்டார் இல்லையா? அதனால 12ஆம் இடத்திற்கு உங்களுக்கு 7.5 சனி காலம்தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனாலுமே 12ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்ததுனால அவருடைய பார்வை வந்து உங்களுடைய லக்னம் ராசியை விட்டு விலகிடுறது. இதனால் வரையில் அப்படி தான் இருந்தது உங்களுக்கு. அப்போது அந்த பார்வையும் விலகிடுறதுனால பல ஒரு
என்ன முயற்சி அப்படின்னாலுமே அதை வந்து ஒரு தொய்வு இல்லாமல் தங்குத்தடை இல்லாமல் நீங்கள் அதை செய்வீங்க. ஒரு முன்னெல்லாம் வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தாலுமே அது வெளியில் சொல்கிறதுக்கே தயங்கின நீங்கள் இப்போது படார்னு எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வீங்க. இப்போ இடமாற்றங்கள் வந்தால் கட்டாயமாக ஒத்துக்கணும். இடமாற்றம் உண்டு, அதை கட்டாயமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதனால உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். அதனால் புது ஆஃபர்ஸ் ஏதாவது வருதுன்னா அதை தைரியமாக அக்செப்ட் பண்ணுங்கள். தொழிலில் வந்து கூட்டாளிகளை சேர்க்கும் போது மட்டுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களே தனியாக ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் கூட்டாளிகளை சேர்க்கும்போது எச்சரிக்கையுடன் இருக்கணும். இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, நீங்கள் கவனமோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கிறது குரு பார்வையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது குரு வந்து அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் இந்த வருஷம். அது எப்போனா அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி, அக்டோபர் 14-16 தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட அவர் வந்து கடகராசியில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் வக்ரமாகி திருப்பி மிதுன ராசிக்கு வந்து அடுத்த வருடம் அவருடைய பெயர்ச்சி காலம் வரைக்கும் அவர் மிதுன ராசியில் இருப்பார். இந்த அதிசாரம்ங்கிறது ஒரு குறுகிய காலத்துக்கு தான் இருக்குது. அந்த நேரத்தில் மட்டும் குரு பார்வையிலேருந்து விலகி இருக்கீங்கிறதுனால, ராகு வந்து விலகி இருக்காருங்கிறதுனால நீங்கள் நல்ல முயற்சிகள் செய்கிற காலத்தை வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மழன்னு இந்த மே மாதத்துலேருந்து என்ன உங்களுக்கு சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் தைரியமாக எடுத்து பண்ணுங்கள். அது நல்லபடியாக கைகூடி வரும். சரி, ராகு எல்லாம் நல்லதாக கொடுக்குறார். கேது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா, எப்பயுமே ராகு கேதுக்கள் வந்து ஆப்போசிட் போல்ஸ்ன்னு சொல்லிட்டோம் நம்ம. அவங்க வந்து எதிர் துருவங்கள் தான் அவங்க. அப்போது ராகு ஒரு வகையில் நற்பலனை கொடுக்கும்போது கேது இன்னொரு இடத்துல அதுக்கு செக் வைப்பார். இப்போ கேது எங்கே உட்காந்துருக்கார்? 5ஆம் இடத்துல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தை பேற்றுக்காக யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதில் வந்து தடை தாமதங்களை உருவாக்கிட்டே இருப்பார். அப்போது உடம்புல வந்து ஹார்மோன்ஸில் இதிலெல்லாம் கொஞ்சம் இம்பேலன்ஸ் உண்டாகும். இப்போது சனி பகவானுடைய பார்வையிலேருந்து நீங்கள் விலகிட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயும் பெயர்ச்சியாய் ஜூன் மாதத்துக்கு மேலே கடகத்திலேருந்து நகர்ந்து அப்படியே சிம்மத்துக்கு வரும்போது அப்போ உங்களுடைய உடம்புல வந்து கொஞ்சம் இந்த ரத்த சம்பந்தமான சில பிரச்சனைகளை கொடுப்பார். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் இருக்கணும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நமக்கு மனக்குறை இருக்கிற மாதிரி பார்ப்பார். கேத்துவோடது என்னென்னா சுருக்குவது, அந்த இடத்துல ஒரு விரக்தியை உண்டாக்குவது, அது சம்பந்தமான அந்த பாவகங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயும் நமக்கு வந்து ஒரு தெளிவில்லாத நிலையை உண்டாக்குவது கேத்துவுடைய வேலை. அப்போது 5ஆம் இடத்திற்கு வந்து கேத்து உட்காரும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அது வந்து சூரியனுடைய சிம்ம வீடாக எடுத்தா, அப்போது 5ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய பாட்டனாரை குறிக்கக்கூடிய இடமும் பூர்வ புண்ணிய இடமும் 5ஆம் இடம் தான். அப்போது அந்த 5ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற கேத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய பூர்வ புண்ணிய பாகியங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுலேருந்து தடங்கல் பண்ணிட்டு இருப்பார். பாட்டனார் வகையிலான விஷயங்களில் கொஞ்சம் தொய்வு உண்டாகும். குழந்தைகள் வகையில் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஏதாவது மனக்குறை இருக்கும். நமக்குமே நம்மளுடைய உடம்புலையுமே நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்மளுடைய ஆசைகள் வந்து ஈடேறலை அப்படிங்கிற மாதிரி நினச்சபடி பண்ணிக்க முடியலன்னு ஒரு குறை வரும் மனசில். 5ஆம் இடம்ங்கிறது நீங்கள் வந்து உங்கள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள். 5ஆம் இடத்திற்கு நிறைய அதோடைய காரகத்துவம்னு நிறைய இருக்குது. சிற்றின்பம், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு என்ஜாய்மெண்ட்டு, அதை தான் என்டர்டைன்மெண்ட், இது எல்லாமே 5ஆம் இடம் தான். அப்போது அதிலெல்லாம் வந்து குறைகளை உண்டாக்குவார். அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய கவனம் முழுக்க தொழில் வேலை இப்படியே இருக்கிறதுனால 12ஆம் இடத்துல சனியும் உட்கார்ந்துருக்கார். அப்போது விரயங்களையும் கூடுதலாக கொடுத்து இந்த விஷயங்களெல்லாம் மட்டும் உங்களுக்கு மனசில் ஒரு சஞ்சலத்தை உண்டாக்குவார். அதே போல் குலதெய்வ வழிபாடுங்கிறத இந்த காலத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பண்ணிக்கணும். அதுக்கு உங்களுக்கு தடங்கள் வரும். அது நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போக முடியாத நிலைமை ஏற்படும். ஆனாலும் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடுங்கிறத கட்டாயமாக போய் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு வந்து அடுத்து என்ன செய்யனே தெரியல அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட தாராளமாக போகலாம். பக்கத்துலேயே குலதெய்வம் இருந்தது அப்படின்னா, பெண் தெய்வத்தையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு போய் உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போது குலதெய்வ வழிபாடு அடிக்கடி எடுத்து பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு வந்து மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். நீங்கள் செய்ய நினைச்ச விஷயங்களை வந்து தடங்கல்கள் இல்லாமல் செய்யலாம். அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ராகு கேத்து பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வகையில் ராகு வந்து நிறைய விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார். அதை நீங்கள் வந்து லாபகரமாக மாற்றிக்கொண்டு அதை நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானை அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. நன்றி. மேஷத்துக்கு 12ஆம் வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார். அதே போல் இப்போ லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் ராகு இருக்கார். 12ஆம் வீட்டை விட்டு ராகு போயிட்டே இருப்பார். இப்போ அவருக்கு 2ஆம் வீட்டில் மேஷத்துக்கு 2ல் இருந்த குரு இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு போகிறார். போனதாக தான் நமக்கு போவதற்கு இப்போ 16 நாள் 20 நாளைக்கு முன்னாடியே அதுக்கான சிம்டம்ஸ்லாம் தெரியும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு அமோகமான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த மேஷராசிக்கு சனி வரும்போது நீசம் அடைஞ்சிருவார். சனியோட பவரை பூராமே மேஷம் வந்து அப்சர்வ் பண்ணி உட்கார வச்சிடும் அவரை. அது மேஷத்தை வந்து மோசமாக்கக்கூடிய அளவுக்கு சனிக்கு வல்லமை குறைவு ஜாதக ரீதியாக.
அப்படி ஜாதக ரீதி ஆராய்ச்சி பண்ணும்போது அது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, மேஷத்துக்கு அவர் வந்து 10, 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கார். தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா லாப ஸ்தானாதிபதியும் அவர் தான். அவர் 12ஆம் வீட்டில் அயன சயன போகஸ்தானத்தில் இன்றைக்கி இருக்கார். இன்றைக்கி அவர் அங்கே தான் இருக்கார். அப்படி சனி ஏன் இந்த சனி குரு ராகம் மட்டும் பெருசாக எடுத்துக்கிட்டு பேசலாம்? ஏன் அங்கே இப்போ சுக்கரன் தானே உட்காந்து, சுக்கரன் உச்சத்தில் இருக்கார். இப்போ தன குடும்பாதிபதி இப்போ உச்சத்தில் இருக்கார். இப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா அவங்களாம் 1 மாதம் 2 மாதம் கேப்பில் போயிடுவாங்க. இவங்க தான் வருஷ கணக்காக இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால் நீண்ட நெடுங்காலம் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் தான் பலனை, ஏன்னா இவங்கள தான் மெயினாக நம்ம பார்க்கணும். அவங்க அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம ஜோதிட கணக்கை நம்ம சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் இவங்க தான் ஆளுமை கிரகங்கள். ஒரு இடத்த எங்கேயுமே பர்டிகுலராக மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லை. இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 4 கிரகங்கள் ராகு, குரு, சனி இதெல்லாம் ஆளுமையான கிரகங்கள். அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இன்றைக்கு வந்து 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு நல்லது செய்வார், பெரிய லாபத்தை கொடுப்பார். சனீஸ்வரன் பகவான் வந்து 12ல் இருக்கார். அப்போ 12ல் இருக்கும்போது அயன சேன போகஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் என்னென்னா அந்த இடம் வந்து 12ஆம் சனி அங்கே இருக்கிறதுனால இவங்களுக்கு தூங்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு நிறைய அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட், பல இடங்களுக்கு போகிறது வர்றது, பயணங்கள் இதெல்லாம் அதிகரிக்கும். ஆனால் ஒரு முறைக்கு 2 முறை அந்த காரியத்தை செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கும். ஆனால் அது சந்தோஷமான முறையில் இருக்கும், சங்கடமாக இருக்காது. அவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு சங்கடம், அதாவது சங்கடத்தில் முடியாது, சந்தோஷத்தில் முடியும். ஏன்னா அந்த இடம் வந்து அவருக்கு வந்து அயன சேன போகஸ்தானம் 12ஆம் வீடு. அப்போ அந்த 12ஆம் வீட்டில் வந்து சனி தங்கி இருக்கிறதுனால பயணங்களும் ஏற்படும் இவங்களுக்கு. எங்கே போனாலுமே அதாவது சற்று தாமதமாகுமே தவிர மேசராசிக்காரர்களுக்கு காரியம் கைகூடும் இந்த ஆண்டு. அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் குரு பகவான் 3ல் போய் மறைஞ்சிட்டார்னு சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து மறையலை. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு மறைவிடமாக இருந்தாலும் அவர் அங்கே உட்காந்து 9ஆம் இடம் அந்த மேசராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. 9ஆம் வீட்டை பார்க்கறனால மேசராசிக்கு வந்து சகல பாக்கியங்களும் கிடைக்க வேண்டிய அமைப்பு. ஏன்னா அந்த 9ஆம் வீடுங்கிறது குருவோட வீடு தான். அது தனுசுங்கிறது 9ஆம் வீடு அவருக்கு. அதே போல் மேஷத்துக்கு 7ஆம் வீடு அது அவருக்கு வந்து, அதாவது குரு பகவானுக்கு 5ஆம் வீட்டையும் அவர் பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்து 5, 7, 9 பார்வை. அப்போ 5, 7, 9 குருவினுடைய பார்வையான இடங்கள். அப்படி பார்க்கும்போது துலாவையும் அவர் பார்க்குறார். இங்கே நம்ம மிதுனத்தில் உட்காந்து துலாவை பார்த்துறாரு. துலா வந்து மேசராசிக்கு 7. அப்போ திருமணம் ஆகாத நிலையில் உள்ளவங்க, காதல் தோல்வி அடையக்கூடிய நிலையில் உள்ளவங்க, இதெல்லாம் அதாவது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமா அமையாதா, இப்படியெல்லாம் சிரமப்பட்ட இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம்னே சொல்லலாம். இந்த புத்தாண்டு வந்து ஒரு மாபெரும் விடிவு காலம் அப்படி சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னா குருவுடைய பார்வை அங்கப்படுது. குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி அப்படிங்கிறது நம்முடைய ஜாதக புதுமொழி. அப்போ குரு பார்த்து விட்டார். ஆகவே அந்த 7ஆம் இடம் சப்தமஸ்தானம், அதாவது கல்யாணம், மனைவி, காதல், நட்பு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, கம்யூனிகேஷன், நீங்கள் வந்து வேர்ல்டில் எந்த ஊர்லேருந்து உங்களுக்கு லிங்க் இருந்தாலும் சரி, இதையெல்லாம் 3ஆம் வீடும் 7ஆம் வீடும் தான் நிர்ணயம் பண்ணும். அப்படி பார்க்கும் பொழுது மேசராசிக்கு 3ல் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை சப்தமஸ்தானத்தையும் பார்த்துறாரு, 9ஆம் வீட்டையும் பார்த்துறாரு, லாபஸ்தானம் 11ஆம் வீட்டையும் பார்த்துறாரு. அப்போ மனைவி மூலமாக, நண்பர்கள் மூலமாக, வெளிநாட்டு பயணம் மூலமாக, 9ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது தாத்தன் பாட்டன் இந்த மாதிரி உறவு ரீதியாக இவங்க மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு நம்ம பலனை சொல்லலாம். அது 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதர ஸ்தானம். அப்போ மேசராசியில் பிறந்த அக்காவாக இருந்தாலும் சரி, மேசராசிக்காரனுக்கு அண்ணனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் நல்லதையே செய்யக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறது. ஆக மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய காலம் உருவாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மோசம் இல்லை. ஆக அதே போல் சிறப்பான கீர்த்தி புகழ் அப்படிங்கிறது இந்த ராகு வந்து 11ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ கும்பராக இருக்கார். புதையலை போன்ற செல்வாக்கை பெறுவார்கள்ங்கிறான். கும்பங்கிறது புதையல், அதாவது இது கும்பங்கிறது கும்பம், அதாவது கலசம். இப்போ புதையலுங்கிறது பார்த்திங்கன்னா கீழேருந்து அண்டா எடுத்தாங்க, குண்டா எடுத்தாங்க, அந்த காலத்தில் போயிட்டு வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளாக அப்படி பார்க்கும்போது இந்த கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, மறைபொருளாக. அப்போ இன்டைரக்டாகவும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய, லாபம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. அப்போ இந்த விசுவாச வருஷத்தை இவர்களுக்கு
மேசராசி என்பவர்களுக்கு எந்த வகையில் பார்த்தாலுமே சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்குது. அப்போ குடும்பஸ்தானத்தில் குரு இல்லைங்கிற வருத்தம் அவங்களுக்கு தேவை கிடையாது. குடும்பத்தை விட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த குடும்ப ஸ்தானாதிபதியான சுக்கிரன் கூட இப்போ கூட உச்சத்தில் இருக்கார். இன்னும் 2 மாதத்துக்கு அவர் அங்கே தான் இருப்பார். ஆக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட சித்திரை பிறந்து 10 நாட்கள் தாண்டிடுச்சு. இன்னும் 20 நாட்கள் அங்கிட்டு போனாலும் இது இல்லாமல் இன்னும் அணிலும் கணக்கு போட்டிங்கன்னா இன்னும் 2 மாதத்துக்கு மேலே தனஸ்தானமும் நல்லாவே இருக்கும். அப்போ இவர்கள் அந்த ஆண்டினுடைய துவக்கமே அமர்க்களமாக இருக்குது. அதே மாதிரி 11 வரைக்குமே பார்த்தா கூட மேசராசிக்கு வந்து சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவங்களுக்கு வந்து இதில் தீமையாயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. மாணவர்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி படிப்பு, ஏன்னா சுக்கிரன் உச்சம் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி உச்சம் இருக்கார். இந்த ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு நல்லாவே இருக்கும். வேலை வாய்ப்பு விஷயமா பார்க்க போனால் தனஸ்தானம் நல்லாவே இருக்குது. அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது இந்த ஆண்டு மேசத்தை பொறுத்தவரை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிறப்பான ஒரு ஆண்டு. மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ 100% அப்படின்னா 99% வரைக்குமே சிறப்பாக இருக்குது.